गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மன்மதநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருது கடக மாதம் ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷம் திருத்தீய திதி சதய நட்சத்திரம் சதபிஷங் நட்சத்திரம் சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 88வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தசகம். போன கிளாஸில் குச்சேலோபாக்கியானங்கிற ஒரு உபாக்கியானத்தை பார்த்தோம். சுவாமி எப்படி பரமானுகிரகம் பண்ணாள். தன்னுடைய சகாவான குச்சேலனுக்கு ரொம்ப ஏழையாக இருந்தால் கூட ரொம்ப பிரேமையோடு கூட பரமானுகிரகம் பண்ண கதையை நம்ம பார்த்தோம் 87வது தசகத்தில். இந்த 88வது தசகத்தில் பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்து சொல்கிறாள். கிருஷ்ணன் தான் சாக்ஷாத் பரம்பொருள் வைகுண்டநாதன் ஸ்ரீமன் நாராயணன்கிறத எடுத்து காட்டுவதற்காக அதுக்காகவும் அதோடு கூட தன்னுடைய சகாவான அர்ஜுனன் தான் 2 பேரும் ஒன்னே தான், ஒரே சுவாமி தான் இப்படி 2ஆக இருந்துருக்காளுங்கிறத தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தன் மாதிரியே இருக்கப்பட்ட அர்ஜுனன் ஆனால் அவித்தியினால் உழந்துருக்கான்ங்கிறதுனால அவனுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் சுவாமி பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சாள். முக்கியமாக தன்னுடைய அம்மாவான
தேவகிக்கு, ஏன்னா தேவகிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா, எப்போ கிருஷ்ணன் போய் தன்னுடைய குருவான சாந்தீபனி மகரிஷியினுடைய மரிச்சு போன புத்திரனை எடுத்துன்னு வந்தாளோ அன்னிலேருந்து அவளுக்கு ஒரு ஆசை என்னென்னா, தனக்கு 8வது குழந்தையாக கிருஷ்ணன் பிறந்தான். அதற்கு முன்னாடி 6 குழந்தைகள் கம்சன் வதம் பண்ணிவிட்டான் பிறந்த உடனேயே. அந்த குழந்தைகளெல்லாமும் கொண்டு வந்து பார்க்கணும்னு ஆசை. கிருஷ்ணன் இப்பேற்பட்ட சக்தி படைச்ச குழந்தை இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தாலாம். அதை சுவாமி தீர்த்து வச்ச கதையும் சொல்கிறாளுங்க. இந்த உபாக்கியானத்துக்கு பேர் சந்தான கோபால உபாக்கியானம்னு பேர். அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே சந்தான கோபால உபாக்கியானம் நாம அஷ்டாशीतितमं दशकम्. प्रागेवाचार्यपुत्राहृति निशमनया स्वीयषट्सूनुवीक्षाम् काङ्क्षन्त्या मातुरुक्त्या सुतलभुवि बलिं प्राप्य तेनार्चितस्त्वम्. धातुः शापात् हिरण्यान्वितकशिपु भवान् शौरिजान् कंसभग्नान् आनीयैनान् प्रदर्श्य स्वपदमनयथाः பூர்வபுத்திரான் மரீச்சேஹே. அழகான முதல் ஸ்லோகத்தில் பல பூர்வ கதைகளெல்லாம் சேர்த்து வச்சு பட்டத்திரி சொல்கிறாள். பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 85, 86, 89 முதலான அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அங்கேயும் இதே சந்தான கோபால உபாக்கியானம் இருக்கு. இதில் பிராகேவாச்சாரிய புத்திராகிருதி நிசமனயா, பிராக்கு முன்னாடி, ஆச்சாரிய புத்திராகிருதி நிசமனயா, நீ உன்னுடைய குருவான சாந்தீபனி மகரிஷனுடைய புத்திரனை மரிச்சு போன புத்திரனை திருப்பி அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தேங்கிறது தெரிஞ்சுண்டு நிசமனயா ஸ்வீய ஷட்சூனுவீக்ஷாம் காங்ஷந்தியா மாதுருக்தியா, உன்னுடைய அம்மாவான தேவகி ரொம்ப ஆசைப்பட்டாள். தான் பெற்றெடுத்த 6 குழந்தைகள் மரிச்சு போச்சு, கம்சனால வதம் பண்ணப்பட்டது. அந்த குழந்தைகளெல்லாம் திருப்பி பார்க்கணும், நீ கொண்டு வந்து காட்டுவேங்கிறதா நினச்சிட்டு இருந்தாள். அதனுடைய அம்மாவனுடைய ஆசையை புரிஞ்சுட்டு நீ காங்ஷந்தியா மாதுருக்தியா, அம்மா சொன்ன பேச்சை கேட்டுண்டு அவளுடைய ஆசையை புரிஞ்சுண்டு புவி பலிம் பிராப்பிய தேனாச்சிதஸ்துவம், சுதல புவி, கீழே சுதலலோகத்துக்கு போய் அங்கே பலி சக்கரவர்த்தி கிட்டக இருக்கப்பட்ட அந்த குழந்தைகளை அழிச்சுன்னு வரணுங்கிறதுக்காக நீ போனேன். அப்பொழுது அங்கே மகாபலி சக்கரவர்த்தி சுதலலோகத்தில் இருந்துருந்தவன் உன்னை பூஜனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஆராதிச்சு உன்னை வரவேற்றான். அந்த பூஜைகளெல்லாம் நீ அர்ஹணம் பண்ணிண்டே ஏத்துண்டே. பிராகேவாச்சாரிய புத்திராகிருதி நிசமனயா ஸ்வீயஷட்சூனுவீக்ஷாம் காங்ஷந்த்யா மாதுருக்த்யா சுதல புவி பலிம் பிராப்ய தேனார்ச்சிதஸ்துவம். தாதுஷாபாதிரண்யான்வித கசிபு பவான் ஷௌரிஜான் கம்சபக்னான். இந்த 6 குழந்தைகள் கம்சனால கொல்லப்பட்டவாள் எப்படி வந்தாள்னா, அவளுக்கு ஒரு பூர்வ கதை இருக்கு. அவள் ஒரு சாபம், அவள் மரீச்சி புத்திராள். அவள் ஒரு சமயம் மரீச்சி புத்திராள் என்ன பண்ணாள், பிரம்மாவை பரியாசம் பண்ணாள். அப்போ பிரம்மாவை பரியாசம் பண்ணதுனால, பிரம்மசாபத்தினால அவள்லாம் ஹிரண்யகசிபுக்கு குழந்தைகளாக கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருந்தவாளை யோகமாயினால அவள்னா அந்த 6 குமாராலும் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள வந்து சேர்ந்தாள். அந்த 6 பேரையும் கம்சன் வதம் பண்ணான். தேவகிக்கு குழந்தையா பிறந்த உடனேயே கம்சனால கொல்லப்பட்டவர்கள். அவள்லாம் இப்பொழுது சுதலலோகத்தில் பலி சக்கரவர்த்தியினுடைய இடத்துல இருந்துருக்காள். தாத்து ஷாபாதிரண்யான்வித கசிபு பவானு ஷௌரிஜான் கம்சபக்னானு, மகாபலி கொண்டு வந்து வச்சிருந்தான் அந்த 6 குழந்தைகளையும். ஆனீயை நான் பிரதர்ஷிய ஸ்வபதம் அனயதாக
பூர்வபுத்திரான் மரீச்சேஹே. அந்த குழந்தைகளெல்லாம் நீ சுதல லோகத்திலேருந்து எடுத்துன்னு வந்து வசுதேவனுக்கும் தேவகிக்கும் காமிச்சே. அம்மா தேவகி பரம சந்தோஷம் அடைஞ்சாள். அவளை பார்த்துவிட்டு பிறகு அவளெல்லாம் நீ வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சே. மறுபடியும் ஸ்வபதம் அனயதாக உன்னுடைய இடமான வைகுண்ட லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சே. நீ பாகவத்தில் சொல்லியிருக்காள். அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அம்மாவான தேவகிக்கு பால் ஸ்தனத்துலேருந்து பால் பீரித்து அடிச்சுதான் மாத்திரு வாத்சல்யம். அதெல்லாம் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே ஒரே ஸ்லோகத்தில் பட்டதிரி இத்தனையும் சொல்லிவிட்டாள். பிராகேவாச்சாரிய புத்திராகிருதி நிசமனயா ஸ்வீய ஷட்சூனு வீக்ஷாம் காங்க்ஷந்த்யா மாதுருக்த்யா சுதல புவி பலிம் பிராப்ய தேனார்ச்சிதஸ்த்வம் தாது ஷாபாதிரண்யான்வித கசிபு பவான் சௌரிஜான் கம்சபக்னான் ஆனீயைனான் பிரதர்ஷ்ய ஸ்வபதம் அனயதா பூர்வபுத்திரான் மரீச்சேஹே. அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்றாள். ஸ்ருததேவைதி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பகுலாஸ்வம் நிருபதிம் ச பக்திபூர்ணம் யுகபத்வம் அனுக்ரஹீது காமோ மிதிலாம் பிராபித தாபசைஹி சமேதஹ. பிறகு பகவான் மிதிலைக்கு போனாள். அங்கே 2 பேருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமிக்கு ஆசை. 2 பேரும் பகவான்கிட்ட ரொம்ப பக்தி பண்ணுறவாள். ஒருத்தன் பேர் பகுலாஸ்வன்னு பேர். அந்த பகுலாஸ்வனுங்கிறவன் ராஜா. அவனை போய் அனுகிரகம் பண்ணுறதுக்கு போனாள். இன்னொருத்தன் பரம ஏழையான பிராமணன் ஸ்ருததேவன் பேர். அந்த ஸ்ருததேவனையும் போய் அவதாரம் அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக சுவாமி ஒரே சமயத்திலே 2 ரூபத்தை எடுத்துட்டு போய் நாரதர், மார்க்கண்டேயர், அத்ரி, சுகர் இவாளோட கூட சேர்ந்து போனாலாம். போய் அவளை அனுகிரகம் பண்ணாங்க சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகம். ஸ்ருததேவைதி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பகுலாஸ்வம் நிருபதிம் ச பக்திபூர்ணம் யுகபத்வம் அனுக்ரஹீது காமோ மிதிலாம் பிராபித தாபசை சமேதஹ. நீ போய் பகுலாஸ்வரங்கப்பட்ட ராஜா நிருபதிம் ச பகுலாஸ்வம் பக்திபூர்ணம் பரமபக்தனவன் உங்ககிட்ட அவனை அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக நீ மிதிலைக்கு போனேன். அதே இடத்துல ஸ்ருதம் ஸ்ருததேவக இதி நன்னா ஸ்ருததேவன்கிறதாக ஒரு பிராமணோத்தமன். அவனையும் அனுகிரஹீது காமஹா த்விஜேந்திரம் த்விஜாளுக்குள்ளேயே சிரேஷ்டனான பிராமணன் அவன். அவனை போய் அனுகிரகம் பண்ணும், அவனுடைய பக்திக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக நீ மிதிலைக்கு போனேன். யாரோட போற? சமேதா தாபசையினாள். நாரதர், மார்க்கண்டேயர், அத்ரி, சுகர் இவாளோட சேர்ந்து நீ போய் அவள் 2 பேரையும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீ 2 வேஷம் போட்டுன்னு போனேன். ஸ்ருததேவைதி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பகுலாஸ்வம் நிருபதிம் ச பக்திபூர்ணம் யுகபத்வம் அனுகிரஹீது காமோ மிதிலாம் பிராபித தாபசை சமேதா. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்றாள். நீ 2 விதமாக ரூபத்தை வச்சுண்டு அவ 2 பேர் வீட்டுக்கும் போன வைபவத்தை எடுத்து சொல்றாள். கச்சம் த்விமூர்த்தி உபயோः யுகபன்னிகேதம் ஏகேன பூரி விபவைः விஹிதோபசாரः அன்யேன தத்தின பிருதைश्च ஃபலௌதராத்யைः துல்யம் பிரசேதித ததாத ச முக்திமாப்யாம். சுவாமியினுடைய அனுகிரகம் எவ்வளவுங்கிறத எடுத்து காட்டுறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். கச்சன்னு த்விமூர்த்தி உபயோः யுகபன்னிகேதம். அந்த மிதிலைக்கு போய் அந்த பிராமணோத்தமன் ஸ்ருததேவன் வீட்டுக்கு போனாள். அதே மாதிரி இன்னொரு ரூபத்தோடு கூட சைமல்டேனியஸ்லி இன்னொரு இடத்துல பகுலாஸ்வனுடைய ராஜாங்கத்தில் அரண்மனைக்கு போனாள். ஏகேன பூரி விபவைஹி விஹிதோபசாரா அன்யேன தத்தின பிருதைச்ச ஃபலௌதனாத்யைஹி துல்யம் பிரசேதித ததாத ச முக்திமாப்யாம்.
அங்கே பூரி விபவைஹி ஏகேன ராஜா என்ன பண்ணான், அவன் அரண்மனையில் ராஜாங்கத்தில் பேலஸில் இருக்கப்பட்டவன். பூரி விபவைஹி வீதோபச்சாரைஹி வீதோபச்சாரா, அவன் நிறையா யதேஷ்டமாக பணம் இருக்கிறதுனால ரொம்ப அழகான சாப்பாடு போட்டு ரொம்ப பாரிதோஷகங்கள்லாம் நிறைய பணக்காரன் நிறையா கொடுத்து சுவாமியை ஆராதிச்சான். அதையும் வைத்திருந்தாள் சுவாமி. ஆனால் பரம ஏழையான அந்த ஸ்ருததேவன்கப்பட்டவன் அவன் ஏதோ தினம் சம்பாதிச்சு வச்சுருக்கப்பட்ட கஞ்சி கூழு அரிசியினால செய்யப்பட்டது. பலௌதனாத்தியைகி தத்தின பிருத்தைகி, அன்னைக்கு அவனுக்கு கையில் என்ன கிடச்சதோ இப்படி ஏழை இப்படி பிச்சை எடுத்துன்னு வருவன், அதில் பலம் அரிசி இதெல்லாம் கூழ் மாதிரி வச்சு சுவாமி கொடுத்தான். அதையும் சுவாமி ரெண்டையும் ஒரே மாதிரி மதிச்சாலாம். ராஜா கொடுத்த அத்தனை பெரிய பாரிதோஷகங்களையும் இந்த ஏழையான ஸ்ருததேவன் கொடுத்த இந்த கஞ்சி கூழ் இருக்கே அதையும் ரெண்டையும் ஒரே மாதிரியாக கிரகிச்சுண்டு ரெண்டு பேருக்கும் பூர்ண அனுகிரகம் ஒரே மாதிரி பண்ணாள்கிறாள். ததாத முக்திம் ச, ரெண்டு பேருக்கும் முக்தியை கொடுத்தியே நீ. அவனுடைய காருண்யத்தை என்னத்தை சொல்றது, நான் எப்படி விவரிப்பேங்கிறாள் பட்டதிரி. துல்லியம் பிரசேதித்த ததாதச்ச முக்திமாபியாம், இவா ரெண்டு பேருக்கும் முக்தியை கொடுத்த. ஒருத்தன் சாதாரண கூழை கொடுத்தான், பலத்தை கொடுத்தான். இன்னொருத்தன் அவன் அரண்மனையில் இருக்கப்பட்ட அத்தனை ராஜபோகங்களையும் எடுத்து கொடுத்தான். ரெண்டையும் ஒன்னா நீ எடுத்துட்டேங்கிறாள். கச்சன்னு த்விமூர்த்தி உபயோஹோ யுகபன்னிகேதம் ஏகேன பூரி விபவைஹி விஹிதோபசாரஹ அந்யேன தத்தின பிருதைச்ச பலௌதனாத்யைஹி துல்லியம் பிரசேதித ததாதச்ச முக்திமாபியாம். இதுலேருந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், கோயில்களில் போய் நம்ம பேர் வரணுங்கிறதுக்காக 20,000 30,000 டொனேஷன் கொடுக்குறவாள் இருக்காள். ஒன்றுமே இல்லாத ஏழையாக இருக்கப்பட்ட ஒரு பாட்டியம்மா போய் ஏதான ₹1 ₹2 உண்டியில் போட்டு வருவள். ரெண்டையுமே சுவாமி ஒரே மாதிரி ஏற்றுக்கிறாளாம். நிறையா தனம் இருக்கிறப்பட்டவா அவளுக்கு இருக்கப்பட்ட தனத்துக்கு தகுந்த மாதிரி யதேஷ்டமாக கொடுப்பாள். அதையும் சுவாமி சுவீகரிக்கிறாள். ஒன்றும் இல்லாதவன் இந்த கொடுத்ததையும் ஏற்றுக்கிறாள். புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஒரு ஆச்சரியமான கதையை எடுத்து சொல்கிறாள். துவாரகையில் ஒரு பிராமணன், அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கும் குழந்தைகள் பிறந்துட்டே இருந்தது. பிறந்த குழந்தைகள்லாம் உடனே இறந்து போயிட்டு இருந்தது, மறிச்சுட்டு இருந்தது. அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. இப்படி கிருஷ்ணர் இருக்கப்பட்ட இந்த துவாரகையில் இப்படி இருக்கேன்னு ரொம்ப அவனுடைய விதியை நினச்சி நொந்துன்னு இருந்தான் அவன். அப்போ சுவாமி இதை வியாஜகமாக வச்சுட்டு அர்ஜுனனுடைய கர்வத்தை அடக்கி அவனுக்கு அவன் யாருங்கிறதையும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணாள். அந்த கதையை 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் சுவாமி இந்த பட்டதிரி. பூயோதத்வாரவத்யாம் த்விஜதனய மிருதிம் தத்பிரலாபான் அபித்வம் கோவா தெய்வம் இருந்தியாத் இதி கில கதையன் விஸ்வவோடாப்யசோடாஹ ஜிஷ்ணோர்கர்வம் வினேதும் த்வயி மனுஜதியா குண்டிதாம் சாஸ்ய புத்திம் தத்வாரூடாம் விதாத்தும் பரமதம பத பிரேக்ஷணேனேதி மன்யே. நீ என்ன பண்ண, உன்னுடைய ராஜாங்கத்தில் துவாரகையில் நீ இருந்துட்டு போட்டு அரசான் இருக்கிற சமயத்தில் அங்கே அதாபி விஸ்வவோடா, நீ லோகம் யூனிவர்ஸ் இந்த விஸ்வம் பூராத்தையும் நீ ரட்சிக்கிறவன். அப்படி இருந்து கூட உன்னுடைய ராஜாங்கத்தில் துவாரகையில் ஒரு பிராமணனுக்கு அவனுடைய குழந்தைகள் மறிச்சுட்டே இருந்தது. பூயஹா த்விஜதனய மிருதிம் துவாரவத்யாம், உன்னுடைய துவாரகையில் ஒரு பிராமணனுக்கு அடிக்கடி அவனுடைய குழந்தைகள் புத்திர குழந்தைகள் பிறந்துருக்கிறதெல்லாம் மறிச்சுட்டு இருந்தது. அப்போ அவன் ரொம்ப விலாபனம் பண்ணானாம், ரொம்ப துக்கப்பட்டானாம். என்னன்னா இது என்னது, கஹவா நிருந்தியாத்து தெய்வம், ரொம்ப தெய்வம் சோதிக்கிறதே இப்படி நினச்சிட்டு இருந்தான். அந்த சமயம் நீ என்ன பண்ண, அதை வியாஜகமாக வச்சுட்டு ஜிஷ்ணோர் கர்வம் வினேதும் துவை மனுஜதியா குண்டிதாம் சாஸ்ய புத்திம், இந்த சமாச்சாரத்தை உபயோகம் பண்ணி உன்னுடைய சகாவான அர்ஜுனன்
உனக்கு தெரியும் அவனும் நீயும் ஒன்றுங்கிறது, எப்படி நரனும் நாராயணனும் ஒன்றோ அப்படி அர்ஜுனன் சுவாமி கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒரே தான், ஒன்னே தான். இது அவனுக்கு தெரிவிக்கணும், அவனுடைய கர்வத்தையும் பங்கம் பண்ணணும். ஏன்னா அர்ஜுனன் என்ன நினச்சிட்டு இருந்தான், சுவாமி கிருஷ்ணரும் தன்னை மாதிரி ஒருத்தர் தான் சாதாரண மனுஷன் நினச்சிட்டு இருந்தான். அந்த மயக்கத்தை போக்கணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணாராம் சுவாமி. இந்த பிராமணோத்தமனுடைய பிள்ளைகள் மறிச்சுன்னு இருக்கிற சமயத்தை இதை வியாஜகமாக வச்சு ஒரு லீலை பண்ணாள் சுவாமி. தத்வாரூடாம் விதாத்தும் பரமதமபத பிரேக்ஷணே நேதி மன்யே. அர்ஜுனனுக்கு வைகுண்டத்தை காட்டணும், தான் யாரு, அர்ஜுனன் யாரு, வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட நாராயணனும் அவளும் ஒன்றுங்கிறத தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு லீலை பண்ணினியே ஏ குருவாயிருப்பாங்கிறாள். பூயோ தத்வாரவத்யாம் த்விஜதனயமிருதிம் தத்பிரலாபானபித்வம் கோவா தெய்வம் நிருந்தியாத் இதி கில கதையன் விஸ்வவோடாப்யசோடா. ஜிஷ்ணோர்கர்வம் வினேதும் त्वयि मनुजधिया कुण्ठितां चास्य बुद्धिं तत्त्वारूढां विधातुं परमतमपद பிரேக்ஷணே நேதி மன்யே என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே சந்தான கோபால உபாக்கியானம் நாம அஷ்டாशीतितमं दशकम्. प्रागेवाचार्यपुत्राहृति निशमनया प्रागेवाचार्यपुत्राहृति निशमनया प्रागेवाचार्यपुत्राहृति निशमनया स्वीयषट्सूनुवीक्षाम् स्वीयषट्सूनुवीक्षाम् काङ्क्षन्त्या मातुरुक्त्या सुतल भुवि बलिं. 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 प्राप्यते नार्चितस्त्वं प्राप्यते नार्चितस्त्वं प्राप्यते नार्चितस्त्वं. धातुशापाधिरण्यान्वित कशिपु भवान्. धातुः शापाधिरण्यान्वित कशिपु भवान्. धातुः शापाधिरण्यान्वित कशिपु भवान्. शौरिजान् कंसभग्नान् शौरिजान् कंसभग्नान् शौरिजान् कंसभग्नान् आनीयैनान् प्रदर्श्य आनीयैनान् प्रदर्श्य आनीयैनान् प्रदर्श्य स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचे. स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचे. स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचे. श्रुतदेव इति श्रुतं द्विजेन्द्रम् श्रुतदेव इति श्रुतं द्विजेन्द्रम् श्रुतदेव इति श्रुतं द्विजेन्द्रम् बहुलाश्वं नृपतिं च भक्तिपूर्णम् बहुलाश्वं नृपतिं च भक्तिपूर्णम् बहुलाश्वं नृपतिं च भक्तिपूर्णम्. युगपत्वम् अनुगृहीतु कामो युगपत्वम् अनुगृहीतु कामो युगपत्वम् अनुगृहीतु कामो मिथिलां प्रापिथ तापसैः समेता. मिथिलां प्रापिथ तापसैः समेतः. मिथिलां प्रापिथ तापसैः समेतः. गच्छन् द्विमूर्तिरुभयोः युगपन्निकेतम् गच्छन् द्विमूर्तिरुभयोः युगपन्निकेतम् गच्छन् द्विमूर्तिरुभयोः युगपन्निकेतम् एकेन भूरि विभवैः विहितोपचारः
ஏகேன பூரி விபவைः விஹிதோபசாரः ஏகேன பூரி விபவைः விஹிதோபசாரः அன்யேன தத்தின பிருதைश्च फलौदनाद्यैः अन्येन तद्दिन भृतैश्च फलौदनाद्यैः अन्येन तद्दिन भृतैश्च फलौदनाद्यैः तुल्यं प्रसेदित ददाथ च मुक्तिमाभ्यां तुल्यं प्रसेदित ददाथ च मुक्तिमाभ्यां तुल्यं प्रसेदित ददाथ च मुक्तिमाभ्यां भूयोऽथ द्वारवत्यां द्विजतनयमृतिं भूयोऽथ द्वारवत्यां द्विजतनयमृतिं भूयोऽथ द्वारवत्यां द्विजतनयमृतिं तत्प्रलापानपि त्वं तत्प्रलापानपि त्वं तत्प्रलापानपि त्वं को वा दैवं निरुन्ध्यादिति किल कथयन् को वा दैवं निरुन्ध्याद् इति किल कथयन् को वा दैवं निरुन्ध्याद् इति किल कथयन् विश्ववोढाप्यसोढाः 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 जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजधिया जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजधिया जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजधिया कुण्ठितां चास्य बुद्धिं कुण्ठितां चास्य बुद्धिं कुण्ठितां चास्य बुद्धिं तत्त्वारूढां विधातुं परमतमपद तत्त्वारूढां विधातुं परमतमपद तत्त्वारूढां विधातुं परमतमपद प्रेक्षणेनेति मन्ये प्रेक्षणेनेति मन्ये प्रेक्षणेनेति मन्ये ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றார், அந்த துவாரகையில அந்த பிராமணோத்தமன் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறதெல்லாம் இறந்துட்டே இருக்கு. 8 புத்திரால் பிறந்தால் 8 குழந்தைகள் மரிச்சு போயிடுது. ஜனங்கள் எல்லாம் சொன்னாலாம், இதுக்கு காரணம் என்னன்னா துவாரகா ராஜாவான கிருஷ்ணன் பராங்முகனா இருக்கான். இப்படி மரிச்சு போன குழந்தைகள் மரிச்சு போறதே இந்த பிராமணனை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும்னு எண்ணமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கான்னு அவதூறாக பேசிட்டு இருந்தாலாம். ஆனால் சுவாமி அதை பொறுத்துட்டு இருந்தாள். அந்த சமயம் பார்த்து அங்கே அர்ஜுனன் துவாரகைக்கு வந்திருந்தான் வெக்கேஷனில். அப்போ அர்ஜுனன் சுவாமியோட கூட துவாரகையில் பேலஸில் இருந்தபோது அவன் காதில் விழுந்தது. என்ன விழுந்ததுன்னா, 8 குழந்தைகள் மரித்த பிராமணனுக்கு 9வது குழந்தை பிறந்தது, அதுவும் இறந்து போச்சு. அந்த துக்கம் தாங்காமல் எல்லாரும் குய்யோ முறையோன்னு கத்தின்னு இருந்தாள். இதை கேட்டுவிட்டு அர்ஜுனன் சுவாமி கிட்ட சொல்லாமலே ஒரு பிரதிஜை பண்ணினானாம். என்ன பிரதிஜை பண்ணானான், இந்த பிராமணனுக்கு 10வது குழந்தை பிறந்து அதுவும் மரிச்சு போனால் அந்த குழந்தையை தான் திருப்பி கொண்டு வந்து தந்து விடுறதாகவும், அப்படி இல்லாவிட்டால் அக்னியில் பிரவேசம் பண்ணி தன்னுடைய உடம்பையே எரிச்சு கொள்வதாகவும் பிரதிஜை பண்ணான். அதை சொல்றாள் இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராஹ புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதः ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே द्वारकामापपार्थः मैत्र्या तत्रोषितोऽसौ नवम सुतमृतौ विप्रवर्य प्ररोदम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञाम् अनुपहृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम् नष्टा अष्टास्य पुत्राः 8 குழந்தைகள் இந்த பிராமணனுக்கு பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு. அப்படி இருந்து புனரப்பி தவ தூபேக்ஷையா கஷ்டவாதா ஜனங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலாம், நீ கிருஷ்ணனான நீ, ராஜாவான நீ, இந்த துவாரகையில் எப்படி நடக்கிறது துளி கூட நீ அதை ரட்சிக்கணுங்கிறதான எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கேன்னு எல்லாரும்
அப்பவாதத்தை சொல்லிட்டு இருந்தாலாம். ஸ்பஷ்டோ ஜாத்தோ ஜனானாம் அத ததவசரே துவாரகாம் ஆபபார்த்தா. இவ்வாறு ஜனங்கள் உன்னை அவதூறு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தன் உன்னுடைய சகாவான அர்ஜுனன் அங்கே வந்து சேர்ந்தான். துவாரகைக்கு கொஞ்ச நாள் இருப்போம்னுட்டு அது அவன் காதலையும் விழுந்ததுன்னாள். மைத்ரியா தத்ரோஷிதோசௌ நவமசுத மிருதௌ விப்ரவரிய பிரரோதம். அப்போ அர்ஜுனன் துவாரகையில கிருஷ்ணனோடு கூட இருந்துருக்கிறதே அந்த பிராமணனுக்கு 9வது குழந்தை பிறந்து அதுவும் இறந்து போச்சு. அப்பொழுது வாரத்தில் குய்யோ முறையோன்னு எல்லாரும் கத்தின்னு இருக்காள். குழந்தை இறந்து போயிடுத்தேன்னுட்டு வயத்துலையும் வாயிலையும் அடிச்சுண்டு அது அர்ஜுனன் காலில் விழுந்தது. அவள் சொல்றதனா கேட்டுவிட்டு அவன் என்ன பண்ணான், ஸ்ருத்வாஹா சக்கரே பிரதிஜாம், அவன் ஒரு பிரதிஜை பண்ணினான் அந்த அர்ஜுனன். இதை கேட்டுவிட்டு என்ன, அனுபகிருத சுதா சன்னிவேக்ஷியே கிருஷானும், இந்த பிராமணனுக்கு 10வது குழந்தை பிறக்குமாயில் அதுவும் மரிச்சு போனால் அந்த மரிச்ச குழந்தையே திருப்பி எங்கேயானும் எங்கே மரிச்சதோ அந்த இடத்துலேருந்து யமலோகத்திலேருந்து எடுத்துன்னு வந்து திருப்பி கொடுத்துடுவேன். கொடுக்காவிடில் நான் அக்னியில் பிரவேசம் பண்ணிவிடுறேன்னு பிரதிஜை பண்ணிட்டான் அவன் அர்ஜுனன் சொல்றாள் பட்டதிரி. நஷ்டாஹ அஷ்டாஸ்ய புத்திராஹ புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதா ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே துவாரகாம் ஆபபார்த்தா மைத்ரியா தத்ரோஷிதோசௌ நவமசுத மிருதௌ விப்ரவர்ய பிரரோதம் ஸ்ருத்வா சக்ரே பிரதிஜாம் அனுபகிருத சுதா சன்னிவேக்ஷே கிருஷானும். இவ்வாறு அர்ஜுனன் பிரதிஜை பண்ணான். அவன் என்னாச்சு, மானீசத்வாம் அபிருஷ்ட்வா த்விஜ நிலையகதோ பாணஜாலை மகாஸ்திரை ருந்தான சூதிகேகம் புனரபி சகசா திருஷ்டநஷ்டே குமாரே யாம் யாமைந்திரீம் ததான்யாஹ சுரவர நகரீஹ வித்யயா அசாத்ய சத்யோ மோகோத்யோகः பதிஷ்யன் ஹுதபுஜி பவதா சஸ்மிதம் வாரிதோ பூத். பகவான் லீலை பண்றாள். என்னன்னா, ரொம்ப மானியான அந்த அர்ஜுனன் என்ன பண்ணினான், பிராமணனுடைய மனைவி கர்ப்பமா இருக்காள், 10வது குழந்தை பிறக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சூத்திகா கிரகம் இருக்கே, அதாவது பிரசவ அறை, அதை சுத்தி வரலும் அவனுடைய பானங்கள்னால அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு வேலை மாதிரி போட்டுவிட்டான். அதுக்குள்ளே யாராலையும் நுழைய முடியாதபடி பானஜாலை மகாஸ்திரை, பலவிதமான அஸ்திரங்கள்னால ஒரு பெரிய பக்ஷி கூடு மாதிரி அந்த கர்ப்பகிரகத்தை சுத்தி வரலும் கூடு, ஒரு நெட் ஒன்று போட்டுவிட்டான். மானீச துவாம் அபிருஷ்டுவான்னார். உன்னை துளி கூட மதிக்காமல், உன்னை கேட்காமல் தானும் நீயும் ஒண்ணுங்கிறதா நினைச்சுட்டான். நினைச்சு உனக்கு இருக்கிற சக்தி தனக்கும் உண்டுங்கிறதா நினைச்சுட்டு அர்ஜுனன் கர்வத்தில் மானி சத்வாம் அபிருஷ்டுவா த்விஜ நிலையகதோ, இந்த பிராமணத்தினுடைய வீட்டுக்கு போய் பானஜாலை மாஸ்திரை, பெரிய பெரிய அஸ்திரங்கள்னால பானஜாலங்கள்னால அந்த கர்ப்ப கிரகம் சூத்திகேகம் அதை அப்படியே சுத்தி வரலும் ஒரு நெட்டு போட்டு விட்டான், ஒருத்தரும் உள்ள நுழைய முடியாதபடி. ருந்தான சூத்திகேகம் புனரபி சகசா திருஷ்ட நஷ்டே குமாரே. அப்பொழுது அவள் பிரசவிச்சாள் இந்த குழந்தையே. பிரசவம் ஆனோடனே இந்த குழந்தைய இருந்த இடம் தெரியாமல் போயிடுத்து, யாருக்கும் புரியல. எல்லாரும் மறுபடியும் அழ ஆரம்பிச்சோடனே அங்கே போய் பார்க்குறான், குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியல. இத்தனை அஸ்திரஜாலத்தினால நெட்டு போட்டு வச்சிருக்கான், அதையும் தப்பிச்சுன்னு இந்த குழந்தை எங்கேயோ போயிடுத்து, இறந்து போயிடுத்து. அப்போது அர்ஜுனன் சொன்னான், அது எங்கே போயிருக்கோ அதை கண்டுபிடிச்சு கொண்டுறேன்னுட்டு யாம் யாம் ஐந்திரீம் ததான்யாக, யமலோகம் இந்திரலோகம் இந்த மாதிரி பல லோகங்களுக்கு போனான். ததா அந்யாக லோகம் சுரவர நகரீஹி வித்யா ஆசாத்திய சத்யோ, அவனுடைய வித்தியினால அவன் எல்லா லோகங்களுக்கும் போய் தேடினான், கிடைக்கல இந்த குழந்தை. மோகோத்யோக பதிஷ்யன் ஹுதபுஜி பவதா சஸ்மிதம் வாரிதோ பூத்.
அப்பொழுது அவன் தான் பிரதிஜை பண்ணபடி அக்னியில குதிச்சு ஆகுதி பண்ணிட்டு தன் உடம்ப எரிச்சுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்ச பொழுது நீ அவனை போய் தடுத்த. சிரிச்சுண்டே, சஸ்மிதம்ங்கிறாள், சிரிச்சுண்டே நீ அவனை தடுத்தே. அர்ஜுனா, நீ போய் அக்னியில பிரவேசம் பண்ண வேண்டாம், நான் அவனுக்கு காட்டித்தரேன் அந்த குழந்தை எங்க இருக்குங்கிறதாக சுவாமி அவனை நிறுத்தினாள். அதை சொல்றாள் பட்டதிரி. மானி சத்வாம பிருஷ்ட்வா த்விஜ நிலைய கதோ பாணஜாலைஹி மாஸ்திரைஹி ருந்தான சூதிகேகம் புனரபி சகசா திருஷ்டநஷ்டே குமாரே யாம் யாமைந்திரீம் ததான்யாஹ சுரவர நகரீஹி வித்யயா சாத்ய சத்யோ மோகோத்யோக பதிஷ்யன் ஹுதபுஜி பவதா சஸ்மிதம் வாரிதோ பூத். அப்பொழுது சுவாமி அர்ஜுனனோடு கூட லோகாலோகம்ங்கிற மலையை கடந்து போய் ரொம்ப இருட்டாக இருக்கப்பட்ட லோகம், அந்த லோகத்துக்கு போனாள். போய் தன்னுடைய ரதத்தில் ஏற்றிந்து அர்ஜுனனை ஏற்றிந்து போனாள். அங்கே போனால் அது ஒரே இருள் சூழ்ந்த இடம், அது வழியாக போகணும். சுவாமியோட குதிரைக்கெல்லாம் எப்படி போகிறதுனே தெரியலையா, அவ்வளோ இருட்டு, டோட்டல் டார்க்னஸ். அது வழியாக போயின்னு இருக்காள். அர்ஜுனனையும் அழைச்சிண்டு. அப்போ சுவாமி இருட்டில் குதிரைகள் போகணுமே, அதுக்காக தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்க முடியாத முன்னாடி விட்டாள். அப்போது அது மூலமாக ஜலத்தை தாண்டி பாரே வாராம் அது தாண்டி போனாள். தமோகுணம் ரஜோகுணம் முதலான குணங்கள்னா பொருந்திய இருட்டு, அந்த இருட்டை தாண்டி உள்ள நுழைஞ்சாலாம். வைகுண்டத்துக்கு போகிறாள் சுவாமி, அங்கே போய் காட்டுறதுக்காக. அதை சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். சார்த்தம் தேன பிரதீச்சீம் திசமதி ஜவினா சந்தனேனாபியாதோ லோகாலோகம் யதீதः திமிர பரமதோ சக்ரதாம்னா நிருந்தன் சக்ராம் சுக்லிஷ்ட திருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஷ்ய பஷ்யேதி வாராம் பாரே த்வம் பிராததர்ஷः கிமபி தமசாம் தூர தூரம் பதம் தே. லோகாலோகம்ங்கிற பர்வதம் மலைகளை தாண்டி அவருடைய ரதத்தை விட்டுன்னு போனால் அர்ஜுனனை சேர்த்து அழைச்சிட்டு போறாள் சுவாமி. சார்த்தம் தேன பிரதீச்சீம், மேற்கு முகமாக போனாள் சுவாமி. அர்ஜுனனோடு சேர்ந்து ரத்தத்தில் அர்ஜுனனை ஏற்றிந்து மேற்கு முகமாக போனாலாம். அங்கே லோகாலோகம்ங்கிற பர்வதம், அதை தாண்டினாள். அதை தாண்டினோடனே ஒரே கும்பிருட்டு, நிருந்தன்னு திமிரபரம், ஒரே இருட்டு பொருந்தியதாக இருக்கு அந்த லோகத்துக்குள்ள நுழையறதுக்கு, குழந்தைய எடுத்துன்னு வரத்துக்காக. அப்பொழுது சுவாமி சக்கரதாம்னா தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து அதனுடைய ஜாஜ்வல்யமான பிரகாசத்தினால லைட்டை போட்டுன்னு போறாள் சுவாமி ரத்தத்தில், அர்ஜுனனையும் கூட வச்சுண்டு. அப்பொழுது பிரளய ஜலம், அதை தாண்டி போறாள் சுவாமி. தே கிம் அப்பி பதம் பாரே வாராம் நாள். ஜலம், பெரிய ஜலம் இருக்கு இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட ஜலம். அந்த ஜலத்துக்கு தாண்டி போனால் தான் வைகுண்ட லோகம். இந்த தமசு ரஜசு முதலான குணங்கள் எல்லாம் தாண்டி போகணும்னு அர்த்தம். அதான் இருட்டு. அது சொல்றாள். சக்ராம் சுக்லிஷ்ட திருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஷ்ய பஷ்யேதி வாராம். அர்ஜுனனுக்கு காட்டினே போனேன், பிரளய ஜலத்தை காட்டின்னு போனேன், அதெல்லாம் நீஞ்சி இந்த ரதம் போயின்னு இருக்கு. பாரே த்வம் பிராததர்ஷா கிமபி தமசாம் தூர தூரம் பதம் தே. தமசெல்லாம் தாண்டி போறாள், இருட்டெல்லாம் தாண்டி போறாளாம். தமோ குணம் ரஜோகுணம் இதெல்லாம் தாண்டணும்டான்னு அர்த்தம். அதை தாண்டி அர்ஜுனன் அழைச்சின்னு போறாள். அர்ஜுனன் தேரில் நின்றுட்டே வரான், அதெல்லாம் காமிச்சுன்னு போறாளாம். சார்த்தம் தேன பிரதீச்சீம் திசமதி ஜவினா சந்தனேனாபியாதோ லோகாலோகம் யதீதः திமிர பரமதோ சக்ரதாம்னா நிருந்தன் சக்ராம் சுக்லிஷ்ட திருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஷ்ய பஷ்யேதி வாராம் பாரே த்வம் பிராததர்ஷः கிமபி
தமசாம் தூர தூரம் பதம் தே. அப்பொழுது சுவாமி எங்க நேர போனாள். அங்க பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் இருந்துருக்காள். அவளையும் தாண்டி போனா அவள்லாம் சுத்தி வரலும் இருக்க. அங்க ஆதிசேஷ தல்பத்துல படுத்துருக்காளாம் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். அழகான பிஷங்க வாசசு, ரொம்ப அழகான ஆபரணங்கள்லாம் தரிச்சுருக்காள். திவ்ய பூஷாயுதாங்கேயி, திவ்யமான ஆபரணங்கள், திவ்யமான ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சுருக்கப்பட்ட சுவாமி சுத்தீவரிலும் வேதங்கள்லாம் கோஷணம் பண்ணிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே நீலமேக சியாமலமூர்த்தி படுத்துருக்காளாம் வைகுண்டத்தில். யாருன்னா வேற ஒன்றும் இது கிருஷ்ணனுடைய, எந்த கிருஷ்ணர் அங்கேருந்து வந்தாலோ அதே ஸ்ரீமன் நாராயணன் அதை காமிச்சு கொடுக்குறாள் வைகுண்டத்தில். அதை சொல்கிறாள் 8வது ஸ்லோகத்தில். தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷாயுதாத்யை ஆவீதம் பீதச்சேலம் பிரதிநவ ஜலத ஷியாமலம் ஸ்ரீமதங்கம் மூர்த்தீனாமீசிதாரம் பரமிய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் வாமேவ த்வம் பராத்மன் பிரிய சக சகிதோ நேமித க்ஷேமரூபம். அங்க தத்ர அசீனம், அங்க போனா வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாள். அங்க படுத்துருக்காள். புஜங்காதிப சயனதலே, ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருக்காள். திவ்ய பூஷாயுதாத்யை, ரொம்ப திவ்யமான ஆபரணங்களை தரிச்சுருக்காள், ஆயுதங்களை தரிச்சுருக்காள். ஆவீதம் பீதச்சேலம், பட்டு பீதாம்பரத்தை உடுத்தின்றிருக்காள். பிரதிநவ ஜலத ஷியாமலம் ஸ்ரீமதங்கம், சுவாமியினுடைய உடம்பு திவ்ய தேஜஸ், புதுசாக இருக்கப்பட்ட மேக மண்டலங்கள் மாதிரி கருத்த நிறம் அப்படியே பிரகாசிக்கிறது. மூர்த்தி நாமீசிதாரம், 3 சுவாமிகள் சொல்றது பிரம்மா விஷ்ணு சிவன்னு, அதனுடைய சேர்க்கையாக இருக்கப்பட்டவர் அவர். மூர்த்தீனாமீசிதாரம் பரமே திஸ்ருணாம் ஏகம் அர்த்தம் ஸ்ருதீனாம், இந்த 3ஐயும் சேர்த்து வச்ச பரம்பொருள் நாராயணன். வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். துவாமேவ துவம் பராத்மன், துவாமேவ நீந்தான் அந்த பராத்மாக இருந்துருக்கே. பிரிய சகசகிதோ நேமித க்ஷேமரூபம், அப்பேற்பட்ட மங்களகரமான மூர்த்தியை காமிச்சு கொடுத்த அவ அந்த சுவாமி வேற யாரும் இல்லை, நீயே தான் அந்த சுவாமி சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்து அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்தேன்னாள். தத்ராசீனம் புஜங்காதிப சயனதலே திவ்யபூஷாயுதாந்த்யை ஆவீதம் பீதச்சேலம் பிரதிநவ ஜலத ஷியாமலம் ஸ்ரீமதங்கம் மூர்த்தீனாம் ஈசிதாரம் பரமிய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் துவாமேவ துவம் பராத்மன் பிரிய சக சகிதோ நேமித க்ஷேமரூபம். உன்னுடைய பிரிய சகாவான அர்ஜுனன் 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணேள் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்குங்கிறாள். கிருஷ்ணன் அர்ஜுனன் 2 பேரும் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாள் அந்த நாராயண மூர்த்திக்கு. அதே நாராயணன் தான் இந்த சாட்சாத் கிருஷ்ணன், அதே தான் அர்ஜுனன். இதை எல்லாம் ஒன்றுங்கிறத தெரிவிக்க போறார். இந்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராः புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதः. நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராः புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதः. நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராः புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதः. ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே த்வாரகாம் ஆபபார்த்தः. ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே த்வாரகாம் ஆபபார்த்தः. ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே த்வாரகாம் ஆபபார்த்தः. மைத்ரியः தத்ரோஷிதோऽசௌ நவமசுதமிருதௌ விப்ரவர்ய பிரரோதம்
मैत्र्याः तत्रोषितोऽसौ नवमसुतमृतौ विप्रवर्य प्ररोदम् मैत्र्याः तत्रोषितोऽसौ नवमसुतमृतौ विप्रवर्य प्ररोदम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञाम् अनुपहृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञाम् अनुपहृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञाम् अनुपहृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम् मानीसत्त्वामपृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैर्मास्त्रैः मानीसत्त्वामपृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैर्मास्त्रैः मानीसत्त्वाम् अपृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैर्मास्त्रैः रुन्धानः सूतिगेहम् पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे रुन्धानः सूतिगेहम् पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे रुन्धानः सूतिगेहम् पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे यां यामैन्द्रीं तथान्याः सुरवरनगरीः विद्ययासाद्य सद्यो यां यामैन्द्रीं तथान्याः सुरवरनगरीः विद्ययासाद्य सद्यो यां यामैन्द्रीं तथान्याः सुरवरनगरीः विद्ययासाद्य सद्यो मोघोद्योगः पतिष्यन् हुतभुजि भवता सस्मितं वारितो भूत् मोघोद्योगः पतिष्यन् हुतभुजि भवता सस्मितं वारितो भूत् मोघोद्योगः पतिष्यन् हुतभुजि भवता सस्मितं वारितो भूत् सार्धं तेन प्रतीचीं दिशमतिजविना स्यन्दनेनाभियातो सार्धं तेन प्रतीचीं दिशमतिजविना स्यन्दनेनाभियातो सार्धं तेन प्रतीचीं दिशमतिजविना स्यन्दनेनाभियातो लोकालोकं व्यतीतः तिमिरभरमथो चक्रधाम्ना निरुन्धन् लोकालोकं व्यतीतः तिमिरभरमथो चक्रधाम्ना निरुन्धन् लोकालोकं व्यतीतः तिमिरभरमथो चक्रधाम्ना निरुन्धन् चक्रां शुक्लिष्टदृष्टिं स्थितमथ विजयं पश्य पश्येति वारां चक्रां शुक्लिष्टदृष्टिं स्थितमथ विजयं पश्य पश्येति वारां चक्रां शुक्लिष्टदृष्टिं स्थितमथ विजयं पश्य पश्येति वारां पारे त्वं प्राददर्शः किमपि हि तमसां दूरदूरं पदं ते पारे त्वं प्राददर्शः किमपि हि तमसां दूरदूरं पदं ते पारे त्वं प्राददर्शः किमपि हि तमसां दूरदूरं पदं ते तत्रासीनं भुजङ्गाधिपशयनतले दिव्यभूषायुधाद्यैः तत्रासीनं भुजङ्गाधिपशयनतले दिव्यभूषायुधाद्यैः तत्रासीनं भुजङ्गाधिपशयनतले दिव्यभूषायुधाद्यैः आवीतं पीतचेलं प्रतिनवजलदश्यामलं श्रीमदङ्गम् आवीतं पीतचेलं प्रतिनवजलदश्यामलं श्रीमदङ्गम् आवीतं पीतचेलं प्रतिनवजलदश्यामलं श्रीमदङ्गम्
மூர்த்தீனாமீசிதாரம் பரமிய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் மூர்த்தீனாம் ஈஷிதாரம் பரமிய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் மூர்த்தீனாம் ஈஷிதாரம் பரமிய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் त्वामेव त्वं परात्मन् प्रियसखसहितो नेमिथ क्षेमरूपम् त्वामेव त्वं परात्मन् प्रियसखसहितो नेमिथ क्षेमरूपम् त्वामेव त्वं परात्मन् प्रियसखसहितो नेमिथ क्षेमरूपम् श्रीहरे नमः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், இந்த அர்ஜுனனுக்கு என்ன சிக்ஷை பண்ணணும்னு நினைச்சால் சுவாமி, இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே வஸ்துதான், ரெண்டா தெரிகிறதுங்கிறது உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாள், வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போனாள். அப்போ சொன்னால் அர்ஜுனன் கிட்டக்க, இந்த பிராமணனுடைய குழந்தையை நானே தான் அழிச்சுன்னு வந்தேன். எதற்கென்றால் உனக்கு காட்டுவதற்காக, பரமாத்மம் ஜீவாத்மம் ரெண்டும் ஒன்று என்பதை காட்டுவதற்காக நான் கொண்டு வந்தேன். அதனால இந்த குழந்தைகளெல்லாம் திருப்பி அழிச்சுன்னு போகலாம் நீங்கிறதா சொல்லி அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாள். அதை கேட்டு இந்த அர்ஜுனன் சந்தோஷம் பண்ணி அவனுடைய அவித்தியெல்லாம் போச்சு. அவன் எடுத்துன்னு வந்து பிராமணனுக்கு அவனுடைய குழந்தைகளெல்லாம் திருப்பி கொண்டு கொடுத்தான்ங்கப்பட்ட 9வது ஸ்லோகம். யுவாம் மாம் ஏவத்வௌ अधिक विवृतान्तर्निहिततया विभिन्नौ संद्रष्टुं स्वयमहमहार्षं द्विजसुतान् न एतं द्रागेतान् इति खलु वितीर्णान् पुनरमून् द्विजायादायादाः प्रणुत महिमा पाण्डुजनुषा युवां माम् एव द्वौ अधिक विवृतान्तर्हिततया विभिन्नौ संद्रष्टुं स्वयं अहम अहर्षं द्विजसुतान्. हे अर्जुना, अहम स्वयं अहर्षं द्विजसुतान्, நான் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் மறிச்சு போகிற மாதிரி எல்லா குழந்தைகளும் அழிச்சுன்னு வந்தேன். எதற்கென்றால் சந்திரஷ்டும் யுவாம் துவௌமாம் ஏவ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுதான், இந்த பரம்பொருள் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதான்ங்கிறத காட்ட வேண்டும், உனக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக உன்னை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்தேன். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோனாள் சுவாமி. ஏன்னா அர்ஜுனன் சுவாமியும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருந்தான். அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ங்கிறத எடுத்து காமிச்சாள். உடனே அர்ஜுனன் பிரணுத மகிமா பாண்டு ஜனுஷான்னாள். உடனே அர்ஜுனன் பாண்டு புத்திரன் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணானாம். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சு ஆதாய அமூன் வித்தீர்னான்னாள். அப்போதான் சுவாமி பரமாத்ம தத்துவங்கிறது புரிஞ்சுனான், கிருஷ்ணனை சரியா புரிஞ்சுனான், தானும் கிருஷ்ணனும் ஒண்ணுங்கிறதையும் புரிஞ்சுனான். உடனே குழந்தைகளெல்லாம் அழிச்சுன்னு த்விஜாயாதாயாக பிரணுத மகிமா பாண்டு ஜனுஷா, அந்த குழந்தைகளெல்லாம் திருப்பி அழிச்சு கொண்டு பிராமணோத்தமங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்லப்பட்ட 9வது ஸ்லோகம். யுவாம் மாம் ஏவத்வௌ அதிக விவృతాन्तर्हिततया विभिन्नौ संद्रष्टुं स्वयं अहम अहर्षं द्विजसुतान् न एतं द्रागेताम् इति खलु वितीर्णान् पुनरमून्. இவெல்லாம் அழிச்சுன்னு போன்னு சுவாமி சொன்னாள். த்விஜாயாதாயாதா பிரணுத மகிமா பாண்டுஜனுஷா, அந்த பாண்டு புத்திராலான அர்ஜுனன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி புரிஞ்சுட்டேன் உங்களை யாருன்னுட்டு பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டேங்கிறதா சொல்லி பிராமணன் கிட்ட குழந்தைகளை கொண்டு கொடுத்தானா. ஏவம் நானாவிஹாரைஹி ஜகதபிரமயன் விருஷ்டி வம்சம் பிரபுஷ்ணன் ஈஜானோ யஜ்ஞபேதைஹி அதுல விஹ்ருதிபிஹி பிரணயன் ஏனநேத்ராஹ பூபாரக்ஷேபதம்பாத் பதகமலஜுஷாம் மோக்ஷணாயாவதீர்ணः பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத் யதுஷு மனுஜதாரூஷிதஸ்த்வம் வியலாசீஹி. 10வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்றாள், இந்த லோகம் பூராவையும் நீ சந்தோஷப்படுத்தினே, விஷ்ணு வம்சம் இருக்கே
அதெல்லாம் அழிக்கணுங்கிறதா நினைச்சே. அதோடு கூட கோபிகைகளுக்கெல்லாம் பரமஹம்ச பதத்தை எடுத்து கொடுத்தேன். அவளோடு கூட நிறையா விளையாடினே. நீ அந்த எது வம்சத்தில் இருந்துட்டு நீ எல்லாரையும் உத்தரணம் பண்ணினேன். உன் பாத கமலத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிற பக்தாள் இருக்காளே, அவள்னா ரட்சிச்சே. அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்த, பூபாரத்தை குறைச்சே. நீ இவ்வளவையும் பண்ணின ஹே பரமாத்மன்னு, நீ சாட்சாத் பூர்ண பிரம்மம் நீ என்பதை நீ எடுத்து தெரிவிச்சே. எல்லாருக்கும் மறைஞ்சிருக்கப்பட்ட நீ உண்மை சுரூபத்தை நீ எடுத்து அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்தே. அதுபடி லோகத்துக்கும் காமிச்சு கொடுத்தேங்கிறதா உருக்கமாக 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. நீ சாதாரண மனுஷனாக பிறக்கலை, நீ சாட்சாத் பரம்பொருள்ங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சேன்னாள். ஏவம் நானா விஹாரைஹி, இவ்வாறு பலவிதமான லீலைகள் நீ செஞ்ச. ஏவம் நானா விஹாரைஹி ஜகதபிரமயன்னு விருஷ்டி வம்சம் பிரபுஷ்ணன்னு, இவ்வாறாக நீ லோகம் பூராவையும் அபிரமயன்னு ஆனந்தப்படுத்தினே. அதோடு கூட பிரபுஷ்ணன்னு விருஷ்டி வம்சத்தை காப்பாத்தினே. விருஷ்டி வம்சம் பிரபுஷ்ணன்னு ஈஜானோ யஜ்ஞபேதை அதுல விஹிருதிபி பிரணயன் ஏனநேத்ராக கோபிகைகள் அழகான கண்கள் பொருந்திய மான் மாதிரி மான் விழிகள் இருக்கப்பட்டவாள் அவளை தான் நீ அவளோட விளையாடி சந்தோஷப்படுத்தினே. ஈஜானோ யஜ்ஞபேதை அதுல விஹிருதிபி, பலவிதமான யஜ்ஞங்கள் பண்ணினே. கோபிகைகளெல்லாம் அவளோட விளையாடி சந்தோஷப்படுத்தினே. பிரணயன்னு ஏனநேத்ரா, அதோடு கூட என்ன பண்ணே, பூபார க்ஷேபதம்பாத்து பத கமலஜுஷாம் மோக்ஷனாயாவதீர்னா, துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணி பூபாரத்தை குறைச்ச. நல்ல உண்மையில பக்தி வச்சிருக்கப்பட்டவாளுக்கு தான் மோட்சத்தை கொடுத்தே. நீ பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத், நீ பூர்ண பிரம்மஸ்வரூபம், சாட்சாத் பிரம்மஸ்வரூபங்கிறத எடுத்து காமிச்சே. யதுஷு மனுஜதாரூஷிதஸ்வம் வியலாசீஹி, அவ்வாறாக நீ எது வம்சத்தில் பிறந்து ஆனால் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபங்கிறத எடுத்து எல்லாருக்கும் விளக்கி காமிச்சே நீங்கிறதா சொல்கிறாள் 10வது ஸ்லோகத்தில். ஏவம் நானா விஹாரைஹி ஜகதபிரமயன்னு விருஷ்டி வம்சம் பிரபுஷ்ணன்னு ஈஜானோ யஜ்ஞபேதைஹி அதுல விஹிருதிபிஹி பிரணயன் ஏனநேத்ராஹ பூபாரக்ஷேபதம்பாத் பதகமலஜுஷாம் மோக்ஷனாயாவதீர்ணः பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத் யதுஷு மனுஜதாரூஷிதஸ்துவம் யலாசீஹி. அடுத்த 11வது ஸ்லோகத்தில் சொல்றாள், பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்றாள். 11வது ஸ்லோகத்தில் பிராயேண துவாரவத்யாம் அவர்த்ததை ததா நாரத த்வத்ரசார்த்ரஹ தஸ்மால்லேபே கதாச்சித் खलु सुकृत निधि त्वत्पिता तत्वबोधम भक्तानामग्रयायी सच खलु मतिमान् उद्धवः त्वत्तयेव प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायाधुना आस्ते बदर्याम्. हे कृष्णा गुरुवायूरप्पा, प्रायेण द्वारवत्याम् अवृतदयि तदा नारदः त्वद्रसार्द्रः, உன்னை சதா தியானம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவரிஷியான நாரதர் அங்கே துவாரகையிலேயே வசிச்சுட்டு இருந்தாள். உன்னை எப்போதும் பூஜை பண்ணணும், பக்தி பண்ணணுங்கிறதுக்காக உண்மையிலேயே பக்தி பண்ணிட்டு உன்னுடைய மனசை வச்சு துவாரகையிலேயே இருந்துட்டு இருந்தாள் நாரத சுவாமி. அப்பொழுது அவர் மூலமாக உன் பிதாவான வசுதேவர் ஆத்மபோதம் ஆத்ம வித்தியை கத்துண்டாள். குருமுகமாக நாரதர் முகமாக சொன்னாள். தஸ்மால்லேபே கதாச்சித் खलु सुकृत निधि त्वत्पिता தத்துவபோதம் ஆத்மபோதத்தை கத்துந்தாள் உங்க பிதாவான வசுதேவர் நாரதர்கிட்டேந்து. பக்தானாம் அக்ரயாயி, எல்லா பக்தாளியும் தலை சிறந்த பக்தனான உத்தவ சுவாமி
பக்தானாம் அக்ரயாயி சச்ச கலு மதிமான் உத்தவா தொத்தையேவ. உத்தவ சுவாமி அங்க வந்திருந்து உங்ககிட்டேருந்து எல்லா விதமான ஞானத்தையும் அடைஞ்சாள். பிராப்தோ விஜானசாரம் சகில ஜனஹிதாய அதுனா ஆஸ்தே பதர்யாம். இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருந்துருக்காள் உத்தவ சுவாமி. பத்ரி போனால் பார்க்கலாம். பத்ரி பஞ்சாயத்தன்னுட்டு 5 பேரை அங்கே பார்க்கலாம். பத்ரியில் போனாக்க கருடாழ்வார், குபேரன், உத்தவன், அப்புறம் நரநாராயணால்னு 2 பேர் சுவாமியினுடைய அவதாரம். இப்படி 5 பேர் அங்கே தரிசனம். பத்ரி நாராயணன்னு சொல்கிறது போய் பத்ரி ஆசிரமம் போனால் தெரியும். பிரயாணம் பண்ணி போகிறவாளுக்கு அந்த பஞ்சாயத்தனை பாப்பா ஆற்றுலையும் பஞ்சாயத்தனமாக எடுத்துன்னு வந்து வர்ஷிப் பண்ணுவாள். அப்படி உத்தவ சுவாமி இப்பவும் இருக்காள். அங்கே கருடன் இருக்கார், குபேரன் இருக்கார், நரன் இருக்கார், நாராயணன் இருக்கார் பத்ரிகாசிரமத்தில். பரம பாகவதனான உத்தவ சுவாமிக்கு நீ அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஞானத்தை கொடுத்தேங்கிறது சொல்லப்பட்ட 11வது ஸ்லோகம். பிராயேண துவாரவத்யாம் அவிர்த்ததை ததா நாரத ஸ்வத்ரசார்த்ரா தஸ்மால்லேபே கதாச்சித் खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधम् भक्तानामग्रयायी स च खलु मतिमान् उद्धव त्वत्त एव प्राप्तो विज्ञानसारं स किल जनहितायाधुना आस्ते बदर्याम्. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் பட்டதிரி உருக்கமாக வேண்டார், ஏ குருவாயூரப்பா, நீ எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கப்பட்ட பரம்பொருள். நீ பல அவதாரங்கள் எடுத்தாலும் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் பூர்ணாவதாரமாக இருந்துருக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட நீ எல்லாருடைய ஆர்த்தியும் போக்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி வைக்கப்பட்டவன். நீ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்துருக்கே. சில பேர்கிட்ட ஸ்நேகிதனாக இருந்திருக்கே, அவள் உன் மேலே பிரியத்தை வச்சுருந்தாள், அவள் அனுகிரகம் பண்ணியிருக்கே. சில பேர் உன்னை ரொம்ப துவேஷிச்சாள், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணேன். இப்படி பலவிதமாக உன் மேலே பக்தி பண்ணியிருக்காள். ஒவ்வொருத்தருக்கு அவ மாதிரி அவளுக்கு அனுகிரகம் பண்ண பரம்பொருள் அல்லவா. நீ என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்க உன் மேலே நான் வச்சிருக்கிற பக்தியினால என் மேலே இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் போக்கி என்கிட்ட இருக்கப்பட்ட துக்கங்களெல்லாம் போக்கி அனுகிரகம் பண்ணுன்னு உருக்கமாக சொல்லக்கூடிய 12வது ஸ்லோகம். சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜயதி தவ விபோ யத்ர சௌஹார்த பீதி ஸ்நேகத்வேஷானுராக பிரபృతిபிஹி அதுலைஹி ஆஶ்ரமைத் யோகபேதைஹி ஆர்த்திம் தீத்வா சமஸ்தாம் அமிர்த பதமகுஹு சர்வதா சர்வலோகா சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவன புரபதே பக்தி பூர்த்தியை ச பூயா. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜெயதி, இவ்வாறா இந்த கிருஷ்ணாவதாரங்கப்பட்டது பிரகாசிக்கிறது. ஏனென்றால் எல்லா அவதாரங்கள்லையும் ரொம்ப வசத்தியான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஜெயதி தவ விபோ யத்ர சௌஹார்த பீதி ஸ்நேக துவேஷானுராக பிரவృతిபிஹி. சௌஹார்தம் பீதி, கம்சன் பயந்துட்டே இருந்தான், அவனுக்கும் அனுகிரகம் பண்ணாள். சௌஹார்தம் ரொம்ப பிரியமாக ஃப்ரெண்டாக இருந்துருக்கா அர்ஜுனாதிகள், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணாள். ஸ்னேக கோபிகள்லாம் ரொம்ப ஸ்னேகத்தை வச்சு பிரேமையை கொட்டினாள் சுவாமிகிட்ட, அவளுக்கும் அனுகிரகம். சிசுபாலாதிகள் துவேஷம் ரொம்ப துவேஷிச்சாள், அவளுக்கும் அனுகிரகம் பண்ண. அனுராகம் கோபிகைகள், அவளுக்கும் அனுகிரகம் பண்ண. இப்படி பலவிதமாக உன் மேலே பக்தி பண்ணியிருக்காள். எல்லாருக்கும் விதவிதமாக நீ அனுகிரகத்தை கொடுத்துவிட்டேள். அதுலை அஸ்ரமை யோகபேதை ஆர்த்திம் தீத்வா. எல்லாருடைய துக்கங்கள் எப்படி பெரிய பெரிய துக்கங்கள் இருந்தது. குந்தி தேவி கிட்டனா எவ்வளவு பெரிய துக்கம், தன் குழந்தைகளை காப்பாற்றணுமேனு கவலைப்பட்டாள். அதே மாதிரி பரீட்சித்தை காப்பாற்றின, கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு இப்படி ஒவ்வொருத்தருடைய துக்கத்தையும் நீ தீர்த்து வச்ச. ஆர்த்திம் தீத்வா சமஸ்தாம் அமிர்த பதமகுஹு சர்வதா சர்வலோகா. எல்லாருடைய துக்கங்களையும் தீர்த்து வச்சு எல்லாருக்கும் அமிர்தத்துவத்தை கொடுத்த, அவளுக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுத்த, மோட்சத்தை கொடுத்த. சத்துவம் விஸ்வார்த்தி சாந்தியை, நீ விஸ்வம் பூரா இருக்கப்பட்ட ஆர்த்தியெல்லாம் சாந்தமாக எடுத்து தீர்த்து வைக்கிறவன் நீ. அப்பேற்பட்ட ஹே பவன புரபதே பக்தி
பக்தி பூர்த்தியே பூயா, நான் உன் மேல பக்தி வச்சிருக்கேன், என்னுடைய ஆர்த்தியும் போக்கி என்னுடைய துக்கங்களையும் போக்கி என் மேல இருக்கப்பட்ட வியாதிகளையும் போக்கி என்னை காப்பாத்துன்னு சொல்றாள் பட்டத்திரி. சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜெயதி தவ விபோ எத்திர சௌஹார்த பீதி ஸ்நேகத்வேஷானுராக பிரபృతిபிஹி அதுலைஹி அஸ்ரமைத் யோகபேதைஹி ஆர்த்திம் தீத்வா சமஸ்தாம்ருத பதமகுஹு சர்வதா சர்வலோகாः சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவன புரபதே பக்தி பூர்த்தியை ச பூயாः. ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே சந்தான கோபால உபாக்கியானம் நாம அஷ்டாசீதிதமம் தசகம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். யுவாம் மாம் ஏவத்வௌ அதிக விவృతాంతర్హితతయా, யுவாம் மாம் ஏவத்வௌ அதிக விவృతాంతర్హితతయా, யுவாம் மாம் ஏவத்வௌ அதிக விவృతాంతర్హితతయா விபின்னௌ சந்திரஷ்டும் ஸ்வயமஹமஹார்ஷம் த்விஜசுதான், விபின்னௌ சந்திரஷ்டும் ஸ்வயமஹமஹார்ஷம் த்விஜசுதான், விபின்னௌ சந்திரஷ்டும் ஸ்வயம் அகமஹார்ஷம் த்விஜசுதான் நயேதம் திராகேதான் இதி கலு விதீர்ணான் புனரமூன், நயேதம் திராகேதான் இதி கலு விதீர்ணான் புனரமூன், நயேதம் திராகேதான் இதி கலு விதீர்ணான் புனரமூன் த்விஜாயாதாயாதாः प्रणुत महिमा पाण्डुजनुषा, द्विजायादायादाः प्रणुत महिमा पाण्डुजनुषा, द्विजायादायादाः प्रणुत महिमा पाण्डुजनुषा एवं नानाविहारैः जगदभिरमयन् वृष्टिवंशं प्रपुष्णन्, एवं नानाविहारैः जगदभिरमयन् वृष्टिवंशं प्रपुष्णन्, एवं नानाविहारैः जगदभिरमयन् वृष्टिवंशं प्रपुष्णन् ईजानो यज्ञभेदैः अतुलविहृतिभिः प्रणयन्नेण नेत्राः, ईजानो यज्ञभेदैः अतुलविहृतिभिः प्रणयन् येन नेत्राः, ईजानो यज्ञभेदैः अतुलविहृतिभिः प्रणयन् येन नेत्राः भूभारक्षेपदम्भात् पदकमलजुषां मोक्षणायावतीर्णः, भूभारक्षेपदम्भात् पदकमलजुषां मोक्षणायावतीर्णः, भूभारक्षेपदम्भात् पदकमलजुषां मोक्षणायावतीर्णः पूर्णं ब्रह्मैव साक्षात् यदुषु मनुजतारूषितत्वं व्यलासीः, पूर्णं ब्रह्मैव साक्षात् यदुषु मनुजतारूषितत्वं व्यलासीः, पूर्णं ब्रह्मैव साक्षात् यदुषु मनुजतारूषितत्वं व्यलासीः. प्रायेण द्वारवत्याम् अवृतदैतदा नारदत्वद्रसार्द्रः, प्रायेण द्वारवत्याम् अवृतदैतदा नारदत्वद्रसार्द्रः, प्रायेण द्वारवत्याम् अवृतदैतदा नारदत्वद्रसार्द्रः तस्माल्लेभे कदाचित् खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधम्, तस्माल्लेभे कदाचित् खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधम्, तस्माल्लेभे कदाचित् खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधम् भक्तानामग्रयायी स च खलु मतिमान् उद्धव त्वत्त एव, भक्तानामग्रयायी स च खलु मतिमान् उद्धव त्वत्त एव, भक्तानामग्रयायी
சச்ச खलु மதிமான் உத்தவ त्वत्तयेव प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायाधुना आस्ते बदर्यां प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायाधुनास्ते बदर्यां प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायाधुनास्ते बदर्यां स्वयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दभीति सोऽयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दभीति सोऽयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दभीति स्नेहद्वेषानुराग प्रभृतिभिः अतुलैः आश्रमैर्योगभेदैः स्नेहद्वेषानुराग प्रभृतिभिः अतुलैः आश्रमैर्योगभेदैः स्नेहद्वेषानुराग प्रभृतिभिः अतुलैः आश्रमैर्योगभेदैः आर्तिं तीर्त्वा समस्ताम् अमृतपदमगुः सर्वतः सर्वलोकाः आर्तिं तीर्त्वा समस्ताम् अमृतपदमगुः सर्वतः सर्वलोकाः आर्तिं तीर्त्वा समस्ताम् अमृतपदमगुः सर्वतः सर्वलोकाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये सन्तानगोपाल उपाख्यानं नाम अष्टाशीतितमं दशकं श्रीहरे நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். अथ श्रीमन्नारायणीये सन्तानगोपाल उपाख्यानं नाम अष्टाशीतितमं दशकम्. प्रागेवाचार्यपुत्राहृति निशमनया स्वीयषट्सूनुवीक्षां काङ्क्षन्त्या मातुरुक्त्या सुतलभुवि बलिं प्राप्य तेनार्चितस्त्वं धातुशापाधिरण्यान्वितकशिपु भवान् शौरिजान् कंसभग्नान् आनीयैनान् प्रदर्श्य स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचेः. श्रुतदेव इति श्रुतं द्विजेन्द्रं बहुलाश्वं नृपतिं च भक्तिपूर्णं युगपत्वम् अनुगृहीतु कामो मिथिलां प्रापिथ तापसैः समेतः. गच्छन् द्विमूर्तिरुभयोः युगपन्निकेतम् एकेन भूरि विभवैः विहितोपचारः अन्येन तद्दिनभृतैश्च फलौदनाद्यैः तुल्यं प्रसेदिथ ददाथ च मुक्तिमाभ्याम्. भूयो तद्वारवत्यां द्विजतनयमृतिं तत्प्रलापानपि त्वं को वा दैवं निरुन्ध्यादिति किल कथयन् विश्ववोढाप्यसोढाः. जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजधिया कुण्ठितां चास्य बुद्धिं तत्त्वारूढां विधातुं परमतमपद प्रेक्षणेनेति मन्ये. नष्टा अष्टास्य पुत्राः पुनरपि तव तूपेक्षया कष्टवादः स्पष्टो जातो जनानाम् अथ तदवसरे द्वारकाम् आपपार्थः. मैत्र्या तत्रोषितोऽसौ नवमसुतमृतौ विप्रवर्य प्ररोदम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञाम् अनुपहृतसुतः सन्निवेक्ष्ये कृशानुम्. मानी सत्त्वामपृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैः मास्त्रैः रुन्धानसूतिगेहम् पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे.
யாம் யாமைந்திரீம் ததான்யாः சுரவரநகரீः வித்யயா சாத்ய சத்யோ மோகோத்யோகः பதிஷ்யன் உத புஜி பவதா சஸ்மிதம் வாரிதோ பூத் சார்த்தம் தேன பிரதீச்சீம் திசமதி ஜவினா ஸ்யந்தனேனாபியாதோ லோகாலோகம் யதீதः திமிர பரமதோ சக்ரதாம்னா நிருந்தன் சக்ராம் சுக்லிஷ்டதிருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஷ்ய பஷ்யேதி வாராம் பாரே த்வம் பிராததர்ஷः கிமபி ஹி தமசாம் தூரதூரம் பதம் தே தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷாயுதாத்யை ஆவீதம் பீதச்சேலம் பிரதிநவஜலதஸ்யாமலம் ஸ்ரீமதங்கம் மூர்த்தீனாமீஷிதாரம் பரமய திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் त्वामेव त्वं परात्मन् प्रियसखसहितो नेमिथ क्षेमरूपम् युवां माम् एव द्वौ अधिकविवृतान्तर्हिततया विभिन्नौ सन्द्रष्टुं स्वयमहम् अहार्षं द्विजसुतान् न एतं द्रागेतान् इति खलु वितीर्णां पुनरमून् द्विजायादायादाः प्रणुत महिमा पाण्डुजनुषा एवं नानाविहारैः जगदभिरमयन् वृष्टिवंशं प्रपुष्णन् ईजानो यज्ञभेदैः अतुलवीर्तिभिः प्रणयन्नेण नेत्राः भूभारक्षेपदम्भात् पदकमलजुषां मोक्षणायावतीर्णः पूर्णं ब्रह्मैव साक्षात् यदुषु मनुजतारूषितस्त्वं व्यलासीः प्रायेण द्वारवत्याम् अवृतदै तदा नारदस्त्वद्रसार्द्रः तस्माल्लेभे कदाचित् खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधम् भक्तानामग्रयायी स च खलु मतिमाम् उद्धवत् त्वत्त एव प्राप्तो विज्ञानसारं स किल जनहितायाधुनास्ते बदर्याम् सोऽयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दभीति स्नेहद्वेषानुराग प्रभृतिभिः अतुलैः आश्रमैत् योगभेदैः आर्तिं तीर्त्वा समस्ताम् अमृतपदमगुः सर्वतः सर्वलोकाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये सन्तानगोपाल उपाख्यानं नाम 88तमं दशकम् श्रीहरे नमः இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय
हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।